ஞானம் இல்லாம செலவு செய்யறவன், செஞ்ச முட்டாள்தனத்தை திரும்ப செய்யறவன், கனவீனத்தை காட்டுறவன், பேசி வீட்டு பக்கமா வண்டிய ஓட்டுறவன், அம்மாவை ஒழுங்கா பாக்காதவன், அப்பா பேச்ச கேட்காதவன், சும்மா புரளி பேசுறவன், சுயமா புத்தியில பேசுறவன், பாவத்தை பரியாசம் பண்றவன், பாவத்தை துணிகரமா பண்றவன், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறவன், எதுக்கு எடுத்தாலும் தர்க்கம் பண்றவன். சரி, தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு வருவோம். முட்டாள்தனமா பேசுறவன், கர்த்தருக்கு விரோதமா வார்த்தைய வீசுறவன், அநியாயத்தை செய்யறவன், மாய்மாலத்தை நெய்யறவன், பசிக்கு சோறு போடாதவன், தாகத்துக்கு நீர் போடாதவன், பரிசுத்தரையும் தெரியாது பரிசுத்தமும் தெரியாது, ஆண்டவர் சொல்லாதத சொல்லுவான், சுயமா யோசிச்சு இஷ்டத்துக்கு துள்ளுவான். இவங்க எல்லாருமே மூடர். இதுதான் வேதத்தோட ஆர்டர். சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். வசனத்தை கேட்டும் நீங்க கீழ்ப்படியலனா மணல் மேல வீட்டை கட்டுற மாதிரி. முட்டாள்தனத்துக்கு நீங்க ஒரு மாதிரி. சடங்க ஃபாலோ பண்ணி சத்தியத்தை தவற விட்டவன், வருகைக்கு ரெடி ஆகாம நித்தியத்தை தவற விட்டவன், ஆடம்பரமா வாழ்றதுக்கு பதுக்கி வச்ச, ஆண்டவரோட ஊழியத்தை ஒதுக்கி வச்ச, உலகத்தான் பார்வையில நீ கூலு, ஆனா ஆண்டவர் பார்வையில நீ ஃபூலு. உலக அறிவுல கிறங்குறவன், பிசாசோட பொய்யில மயங்குறவன். இவங்களும் முட்டாளுங்க தான், இறைவனை விட்ட ஆளுங்க தான். இந்த முட்டாள் இருக்கானே, உயிர் தெழுதல நம்ப மாட்டான், கிருபையில தங்க மாட்டான். ஆரம்பிச்சது ஆவியில, இப்ப ஆடிக்கிட்டு இருக்கிறது மாம்சத்துல. தேவ சித்தம் தெரியாம தண்ணிய அடிச்சுக்கிட்டு இருப்பான், கிரியைகள் இல்லாத விசுவாசத்தை புடிச்சுக்கிட்டு இருப்பான். கடவுளை பத்தி என்ன தெரியணுமோ அத கடவுளே தெரிய வச்சுட்டாரு. அவருடைய வல்லமை, தேவத்துவம் எல்லாத்தையும் படைப்பு மூலமா புரிய வச்சுட்டாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணா தெரியுமா? படைச்சவரை பின்னாடி தள்ளிட்டா, படைப்புக்கு முன்னாடி போய் நின்னுட்டான். இவனை என்னன்னு சொல்றது?